சில பேருக்கு இந்த ஈக்குவேஷனை பார்த்தோம்னா பயம் வரும். எப்படி இதை நாம சால்வ் பண்றது, இதுக்கு ரொம்ப டைம் எடுக்குமே, நமக்கு மேக்ஸ் அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னா சில பேர் யோசிப்போம். அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஒரு சின்ன ஒரு பேசிக்கான, அதாவது ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட்ல எப்படி இதை சால்வ் பண்றதுன்னு சொல்றேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி மாடல்ல கொடுக்குற எந்த கேள்விக்கும் அது உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? சரி, இப்ப பார்ப்போம். இந்த கேள்வி பாத்தீங்கன்னா கேள்வி என்ன கேக்குறாங்க, x² + 4y² = 4xy. then x is to y is what? இதான கேள்வி. கவனிங்க, இங்க நான் என்ன பண்ண போறேன், x கண்டுபிடிக்கணும், y கண்டுபிடிக்கணும். அதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. x is to y ரேஷியோ என்ன? எனக்கு கேள்வி வந்து x is to y ரேஷியோ கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா x is to y தான ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. சரி, அப்ப நான் என்ன பண்ண போறேன், நான் இத சால்வ் பண்றதுக்கு பதிலா ஆப்ஷனை வச்சு இதோட ஆன்சரை கண்டுபிடிக்க போறேன். பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்க. இத நான் x ன்னு வெச்சுக்கிறேன், இத நான் y ன்னு வெச்சுக்கிறேன். ஏன்னா இது x is to y தானே. அந்த மாதிரி தானே ஒரு ஆப்ஷனுமே இருக்கு. சரிங்களா? சரி, இப்ப பாருங்க நான் என்ன பண்ண போறேன், xன்றத எங்கெல்லாம் இந்த ஈக்குவேஷன்ல x வருதோ அங்கெல்லாம் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ல எங்கெல்லாம் y வருதோ அங்க நான் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இத சப்ஸ்டிட்யூட் பண்ணாலுமே உங்களுக்கு ரெண்டு சைடும், அதாவது லெஃப்ட் சைடு அதே மாதிரி ரைட் சைடு, இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலா இருந்தே ஆகணும். அந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல ஈக்குவலா ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் ஆன்சர் சாய்ஸ். இதுல எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது. இந்த மெத்தட் வந்து எல்லா மாடல்லையும் இதே மாதிரி மாடல்ல கொடுக்கிற எந்த சம்முக்கும் இது பொருந்தும். சரிங்களா? இப்ப பாருங்க, இங்க 2:1 இருக்கு. x 2 ன்னு வெச்சுக்கிறேன், y 1 ன்னு வெச்சுக்கிறேன். சில பேர் கேள்வி கேட்கலாம், ஏன் x 2 ன்னு வெச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இங்க ஆர்டர் என்ன, x தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது தான் y. அதனால x நான் 2 ன்னு வெச்சுக்கிறேன், ஆர்டர் பிரகாரம் y நான் 1 ன்னு வெச்சுக்கிறேன். சரிங்களா? சரி, இப்ப xன்றது இங்க என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் நான் x ஓட வேல்யூலாம் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இந்த இடத்துல x வந்து 2 ன்னு வைக்கும்போது x² னா 2² னா எனக்கு என்ன வந்துரும், 4. சரிங்களா? அடுத்தது பிளஸ், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க 4 இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கிறேன். அப்புறம் இன்டு x ன்னு வேற இடத்துல நான் என்ன எழுதணும், 2 எழுதிக்கிறேன். சரியா? இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும், y சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். y ஓட வேல்யூ என்னது, 1. அப்ப 1 ன்னு வரும்போது 4 * y². y² னா 1² னா 1 தான் வரும். ரைட்டா? அப்ப y²ன்றது 1, அப்புறம் 4 ஓட மல்டிப்ளை பண்றோம். அப்ப எனக்கு 4 * 1 தான் கிடைக்கும். கரெக்ட்டா? அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல நான் என்ன பண்ணனும், 4 எழுதிட்டேன், இந்த x ஓட வேல்யூ 2 எழுதிட்டேன். இப்போ y ஓட வேல்யூ எனக்கு என்ன வரணும், *1 வரணும். பாருங்க, இந்த இப்போ லெஃப்ட் சைடுலயோ ரைட் சைடுலயோ ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதுதான் கண்டிப்பா ஆன்சர் ஆப்ஷனா இருக்கும்ன்றதை நான் முதலே சொல்லிட்டேன். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு இங்க 4, இந்த 4 * 1 னா ஆன்சர் என்ன வரும், இந்த இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணனும். 4 * 1 னா ஆன்சர் என்ன வரும், 4 வரும். அப்புறம் இங்க பிளஸ் இருக்கு, அப்புறம் இங்க 4 இருக்கு. 4 + 4 என்ன வருது, 8 கிடைக்குது. அதே மாதிரி ரைட் சைடுல பாருங்க, 4 * 2 என்ன 8, 8 * 1 என்ன 8 தான். சோ பாருங்க, லெஃப்ட் சைடுல 8 வருது, ரைட் சைடுலயும் 8 வருது. அப்போ கண்டிப்பா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் A தான். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த கேள்வி பாத்தீங்கன்னா 2016ல ஜனவரி மந்த் நடந்த குரூப் 2A ல கேட்கப்பட்ட ஒரு ஒரிஜினல் கேள்வி. அவங்க கொடுத்திருக்க ஆப்ஷனும் இதே ஆர்டர்ல தான் கொடுத்திருக்காங்க. அதே ஆர்டர்ல தான் நானும் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். சோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா இது எக்ஸாம் பார்த்து பயப்படாதீங்க. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா இதே மாடல்ல பாத்தீங்கன்னா நீங்க வேற என்னென்ன எக்ஸாம்ஸ்ல இந்த கேள்விகளை எதிர்பார்க்கலாம்னு பார்க்கும்போது பேங்க் எக்ஸாம்ஸ்ல, ரயில்வேஸ்ல, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல, அதே மாதிரி TNPSCல. சரிங்களா? உங்களுக்கு பயனுள்ள பல வீடியோஸ் உங்களுக்காக பாத்தீங்கன்னா யூடியூப்ல சக்தி அகாடமி அப்படின்ற சேனல்ல நாங்க ரெகுலரா யூஸ்ஃபுல் வீடியோஸா அப்லோட் பண்ணிட்டு வரோம். பாருங்க, பயன்பெறுங்க.